insane. Hi guys, welcome back to another video. So இந்த வீடியோல நம்ம வந்து பாத்தீங்கன்னா சில anime updates and news வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. So அத பத்தி தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம். So வாங்க இப்போ இந்த வீடியோ கூட போகலாம். முதல்ல வந்து டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் பத்தி தான் இருக்கு. சீசன் 4 வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் எப்போ அது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. மேபி வந்து கொஞ்சம் மாதம் இல்லை கொஞ்சம் வருஷம் கூட ஆகலாம். பட் இப்போதைக்கு எப்போது கன்ஃபார்ம் பண்ணல. பட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரமே வந்து வர சான்சஸ் இருக்குது. அண்ட் யாருக்கெல்லாம் டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் பிடிக்குமோ ஒரு லைக் பண்ணுங்கள். சீசன் 4 வந்து நான் கன்ஃபார்ம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் ஒரு பேட்மேன் ஃபேனாக இருந்தால் கன்ஃபார்ம் இந்த நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியலன்னா நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்கோங்க. 2018 வந்து பேட்மேன் நிஞ்சா மூவி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை பேஸ் பண்ணி இப்போ வந்து ஒரு மூவி வரப்போகுது. அந்த மூவி டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேட்மேன் நிஞ்சா விசஸ் யாக்குசா லீக். இந்த மூவி கூடிய சீக்கிரமே வரப்போகுது. எத்தனை பேர் இந்த மூவிக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்ல போகிறது ஆனிமே அப்டேட்டும் இல்லை ஆனிமே நியூஸும் இல்லை. யுவர் நேம் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அப்படி தெரியலன்னா மறக்காம பார்த்துருங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. யுவர் நேமோட ப்ரொடியூசர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? 20 வயசு கீழே இருக்கக்கூடிய பொண்ணு அப்யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வெறித்தனமான ஆனிமே ஃபேனாக ஏகப்பட்ட ஆனிமே பார்த்துருந்தா கூட எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகலையா? அப்படின்னா நீங்கள் இந்த ஆனிமே கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த ஆனிமே பேர் கைஜு நம்பர் 8. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆனிமேன்னு சொல்லலாம். இது இப்போ தான் ரீசெண்ட் ரிலீஸ் ஆச்சு. ஜப்பான் ஆரம்பிச்சு இப்போ இந்தியா வரைக்குமே ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல் ரேட் கொடுத்துட்ருக்கு. இப்போ இது ரிலீஜன் லாங்குவேஜஸில் கூட அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் மேட்ருக்கு வர இந்த ஆனிமே இப்போ வந்து கேமாக ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் ரிலீஸ் ஆகல. அப்டேட் கிடச்சோன்னே நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ கைஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மாங்கானாலே நிறைய மாங்கா ரொம்ப ஃபேமஸாக தான் இருக்கும். லைக் பொருட்டோ ஜூட்சு கைஸ்லாம் ரொம்ப ஃபேமஸான மாங்கா தான். பட் இது எல்லாத்தையுமே பீட் பண்ணி இப்போ வந்து செயின்சா மேன் இடம் பிடிச்சிருக்கு. ஸோ இதை நம்ப மாட்டீங்க. பட் இருந்தாலுமே இதான் கைஸ் உண்மை. ஆனிமே இப்போ எவ்வளோ வைரலாக போயிட்டுருக்குன்னு தெரியும். இந்தியாவிலும் சரி மற்ற கண்ட்ரிலையும் சரி ஆனிமே பற்றி எல்லா இடத்துலையுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆனிமே லைவ் ஆக்ஷனில் வந்தால் கிட்டத்தட்ட எவ்வளோ கோடி வசூல் எடுக்கும். பட் ஜாப்பனீஸ் மக்கள் ரீசனாக சர்வே எடுக்கும்போது எங்களுக்கு ஆனிமே ஹாலிவுட்டில் வேணான்னு சொல்கிறாங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு தெரியுமா? டிராகன் பால் ஜி இதுக்கு முன்னாடி லைவ் ஆக்ஷனில் வந்தபோது ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஸோ அதை பார்த்தக்கப்புறம் வந்து எங்களுக்கு ஆனிமே வந்து ஆனிமையாகவே இருக்கட்டும், எங்களுக்கு மூவியாக எதுவும் வேணான்னு சொல்லியிருக்காங்க. பட் மற்ற கண்ட்ரி பீப்புள்ஸ்லாம் வந்து எங்களுக்கு இது வேணும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில ஜாப்பனீஸ் மக்கள் வேணான்னு சொன்னாலும் சில பேர் வந்துட்டு எங்களுக்கு இந்த குறிப்பிட்ட ஆனிமே மட்டும் வேணும்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன ஆனிமேன்னு தெரியுமா? அட்டாக் அண்ட் டைட்டன், டீமன் ஸ்லேயர், ஜூட்சு கைசன். இந்த 3 ஆனிமே மட்டும் எங்களுக்கு ஹாலிவுட்டில் எடுத்து கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சிஎன் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பட் அதில் ஒன் ஆஃப் த ஃபேவரட் கார்ட்டூன் தான் ஸ்கூபி டூ. ஸோ இந்த கார்ட்டூன் வந்து பார்க்காதவங்க இருக்கவே மாட்டீங்க. ஸோ இந்த கார்ட்டூன் வந்து நிறைய பேருக்கு ஃபேவரட். பட் இப்போது ஃபஸ்ட் டைம் ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு கார்ட்டூனை வந்து ஆனிமே எடுக்க போகிறாங்க. எனக்கு கன்ஃபார்ம் தெரியல, நான் சும்மா உருட்டு தான் போட்டேன். இது ஃபஸ்ட் டைமானு தெரில. பட் ஸ்கூபி டூ இப்போ வந்து ஆனிமே வரப்போகுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா நிறைய ஸ்கூபி டூ ஃபேன்ஸ் வந்து ஆனிமே எடுத்து எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நான் ஸ்கூபி டூ பார்த்தது இல்லைப்பா. ஸோ நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஆனிமே அப்டேட்ஸ் நியூஸை கவர் பண்ணிட்டேன். பட் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன், சாரி. அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பெருசாக இந்த ஐடியாவும் இல்லைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ண நான் கன்ஃபார்ம் அந்த வீடியோ பண்ணுவேன். ஸோ பை கைஸ்.